சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸும் ஒரு ஹாப்பியான நியூஸும் இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சங்கீதா மேடம் இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போது. கிட்டத்தட்ட டிவோர்ஸே ஆகிட்டாங்க. அது ஒன்றும் நான் அன்அஃபிஷியலாக தான் வெளியே வந்திருக்கு, இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் நிறைய மேகசின்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட நடிகர் விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல சாய்பாபா டெம்பிள் அப்படின்றத கட்டி கொடுத்துருக்காரு. அந்த டெம்பிள் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்திருக்கு. ஏன்னா தளபதி விஜய் அப்பப்போ வந்திருக்காரு. ஒரு 2-3 வாட்டி அந்த கோவில் கட்டி கொடுத்துமே அது வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இல்லாமல் நம்மளோட அவர் அப்பா சந்திரசேகர் அவருமே வந்திருக்காரு. இதை தொடர்ந்து நிறைய அவங்க அம்மா எல்லாருமே பார்த்துருக்காங்க. விஜயோட பசங்க முதல் கொண்டு அந்த டெம்பிள் விசிட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே அடிக்கடிக்கு போகிற வகையில் அந்த கோவில் சென்னையில் தான் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் நிறைய வாட்டி போயிட்டு வந்த புகைப்படங்களும் சோஷியல் மீடியா அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இந்த கோட் படம் அப்போவே அவர் 2-3 வாட்டி போயிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் வாரிசு டைம்லையும் போய் வந்திருக்காரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த டைமில் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம், பட் சங்கீதா மேடம் மட்டும் பார்த்ததில்ல. ஆனால் விஜய் சாரோட ஃபேமிலி அடிக்கடிக்கு இங்கே விசிட் பண்ணுறாங்க. இந்த கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில், அவரோட சொந்த காசுலேயே கட்டி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விஜய் சார் கோவில் கட்டி கொடுத்துருக்காருன்றது ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருந்தாலும், அடிக்கடிக்கு அந்த கோவிலில் வராருன்றது அதை விட ஷாக்கிங்காக இருந்தாலும் கூட சங்கீதா மேடம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. விஜய் சாரோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னும் போது சங்கீதா மேடம் ஏன் வரல? ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சா? ஏன் இவங்க 2 பேரும் ஒன்றா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் சோஷியல் மீடியாவில் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஃபேமிலி மொத்தம் வரும்போது அவங்க மட்டும் எப்படி வராமல் இருப்பாங்க? கண்டிப்பாக திரை விமர்சனத்தில் எல்லாருமே இப்போ டிவோர்ஸ் ஆகிட்டே வராங்க. அந்த வகையில் நம்மளோட விஜய் சாரோ சங்கீதா மேடம் டிவோர்ஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு பெரிய கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. பட் இது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமே அஃபிஷியலாக வரவும் இல்லை. அதை பற்றி ஒரு பேச்சுகளுமே எழ ஆரம்பிக்கல. இது மோஸ்ட் ஆஃப் ஃபேக் நியூஸாக தான் இருக்கும். பட் ஆனால் சோஷியல் மீடியா அரசல் பரசலாக பேச்சுகள் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கராஜன். எஸ், அதே ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் மறுபடியும் லவ் டுடே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க 2 பேர் கை கோக்குறாங்க. ஆனால் இந்த வாட்டி டேரக்டராக கிடையாது, ஆக்டரா. எஸ், இந்த வாட்டி ஆக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓ மை கடவுளே படத்தோட டேரக்டரான நம்மளோட அஸ்வத் மாரிமுத்து இவர் தான் இப்போ இந்த படத்தோட டைரக்ட் பண்ணுறாரு. இதுலேயும் மெய்ய கருத்தே கிட்டத்தட்ட ட்ரூ லைஃப்பை ரெடி பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதில் பிரதீப் ரங்கராஜன் தான் ஹீரோவாக பண்ணுறாரு. அதுக்கான ப்ரோமோ வீடியோ நேற்று ரிலீஸ் ஆகிருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேயுமே யதார்த்தமான நடிப்பை பிரதீப் ரங்கராஜன் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். இந்த படமே பெரிய லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஹீரோ ப்ளஸ் இந்த டேரக்டர் 2 பேருமே கம்மி பட்ஜெட்டில் பெரிய லாபம் எடுத்து கொடுக்குற ஒரு டேரக்டராக இருந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் லவ் டுடே ஒரு மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அதே ஹிட்டை ஏஜிஎஸ் நிறுவனம் எதிர்பார்த்துட்ருக்கு. இதே ஏஜிஎஸ் தான் கோ டீமே தயாரிச்சிருக்கு. ஸோ 2 படமே வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.